கடன் கொடுத்து தங்கத்தை வாங்குறீங்க, தங்கத்தை பிளட்ஸ் பண்ணி கடனை திருப்பி சொல்றீங்க. வாட் இஸ் அட்வான்ஸ்? இந்த எக்ஸசைஸ்னால உங்களுக்கு என்ன முதலீடு? ஸோ இந்த பணத்தை வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கு ஒரு டிப்ஸ் சார். டோட்டல் இஎம்ஐ வந்து ஒரு 45% மேலே போகக்கூடாது. சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கிரெடிட் கார்டுலேருந்து எடுத்த அந்த கிரெடிட் கார்டு கட்டி அந்த கிரெடிட் கார்டில் எடுத்து இந்த கிரெடிட் கார்டு. எத்தனை பேர் ஒரு வருஷத்தில் 20 லட்சம் மேலே இன்கம்மாக ரெஜிஸ்டர் பண்ணி ஃபைல் பண்ணியிருக்கின்றத பாருங்கள். பணக்காரங்க வந்து இன்னும் பணக்காரங்களாகிட்டே இருக்காங்க, ஏழைங்க இன்னும் ஏழைகளாகவே போயிட்டு இருக்காங்க. எத்தனையோ பணக்காரங்க இன்னும் பழைய கார் வச்சு ஓடிட்டு இருப்பாங்க. ஹெல்த்தி லோன் வந்து ஓகே தான் அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. ஹெல்த்தி கடன் வளர்ச்சிக்கு பாதை. கரெக்ட். சேலரி வந்த உடனே இஎம்ஐ டெபிட் ஆகிடும். ஏன்னா நம்ம கொடுத்துருக்கோம்ல, ஃபர்ஸ்ட் அன்னைக்கு டெபிட் பண்ணு, ஃபிஃப்த் அன்னைக்கு டெபிட் பண்ணு, 10th முடிஞ்சது. இந்தியாவோட டோட்டல் கடன் ஜிடிபிக்கு அகேன்ஸ்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 84%. எல்லாருமே மியூச்சுவல் ஃபண்ட் நம்பி இன்வெஸ்ட் பண்ணலாம். டெஃபினட்டாக அவங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் $40 trillion வந்து கடன் இருக்கும். பட் அவங்க வளர்ச்சி அடையிலையா? மியூச்சுவல் ஃபண்ட் டிக் பண்ணுவாங்க, இன்சூரன்ஸ் டிக் பண்ணுவாங்க, ஸ்டாக் மார்க்கெட் டிக் பண்ணுவாங்க, கமாடிட்டி டிக் பண்ணுவாங்க, பாண்ட்ஸ் டிக் பண்ணுவாங்க, எஃப்டி டிக் பண்ணுவாங்க, கோல்டு டிக் பண்ணுவாங்க. இவ்வளோ இன்வெஸ்டட் சேவிங் இன்வெஸ்ட்மெண்ட், அதுக்கப்புறம் தான் செலவு. நம்பிக்கை மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் ரெஜி தாமஸ் ஃபினான்ஷியல் எக்ஸ்போர்ட் அவர்கள் நம்மளுடன் இணைஞ்சிருக்கிறாங்க. வணக்கம் ஹலோ காயத்ரி சார். இன்னைக்கு இன்வெஸ்டர் சமிட் நடந்திருக்கு. 63,000 கோடி வந்து முதலீடுகள் ஈர்த்ததா சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா $1 trillion முதலீடுகள் இலக்கு வச்சிருந்தாங்க. அதே மாதிரி இப்போ இருக்க கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா $1.5 trillion முதலீடுகள் வந்து இலக்கா வச்சிருக்காங்க. நம்மளோட தமிழ்நாடு அதை நோக்கி தான் போயிட்டு இருக்கா சார்? ஓகே, நம்மளுடைய கரண்ட் ஜிடிபி ஸ்டேட் ஜிடிபி பார்த்தீங்கன்னா about 300 billion, 350 billion give and take. ஸோ நம்ம வந்து இங்கேருந்து அது 1 trillion-னா 3x இருக்கும், இல்லை 1.5 trillion-னா 5x இருக்கும். ஸோ அஃப்கோர்ஸ் டைம் ஃப்ரேம் வந்து டிஃப்ரெண்ட். 2030 ஒரு டைம் ஃப்ரேம், 2035 ஒரு டைம் ஃப்ரேம், இவ்வளோ தான் வித்தியாசம். பட் நம்ம ஆவரேஜாக அந்த 1 trillion இருக்கட்டும், 1.5 trillion இருக்கட்டும், அந்த ஒரு இலக்கை வந்து தொட வேண்டுமானால் நம்மளுடைய ஸ்டேட் ஜிடிபி க்ரோத் வந்து அட்லீஸ்ட் ஒரு 15 to 16% ஆனுவலைஸ்டாக இருக்கணும். நான் அந்த மாதிரி நமக்கு வளரக்கூடிய பாசிபிலிட்டி இருக்கான்றது ஃபர்ஸ்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். ஃபர்ஸ்ட் திங், நம்மளோட இண்டஸ்ட்ரியல் செட்டப் அவ்வளோ கண்டியூசிவாக இருக்கா, அவ்வளோ மேனுஃபேக்சரிங் அண்ட் ரிலேட்டட் இண்டஸ்ட்ரீஸ் வந்து நம்ம உள்ளே கொண்டு வர முடியுமா என்பது ரொம்ப முக்கியமானது. ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் க்ரோத் மல்டிப்புளாக இருக்கிறதுனால அந்த இலக்கு யூ நீட் லார்ஜ் ஸ்கேல், ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட். வந்து ஒரு ரிலையன்ஸ் மாதிரி, ஒரு அதானி மாதிரி அந்த ஸ்கேலில் இருக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து அந்த 1.1 trillion இருக்கட்டும், 1.5 இல்லை வாட் எவர், அந்த ஒரு இலக்கை தொடர்றதுக்கு அந்த 16% 17% க்ரோத் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் இம்பார்ட்டன்ட் தான், நான் இல்லைன்னு சொல்ல வரல. பட் இப்போதைக்கு நம்ம க்ரோத் பார்த்திங்கன்னா கான்சன்ட்ரேட்டட் பாக்கெட்ஸ் தான். சென்னை சுற்றி ஒரு பாக்கெட் இருக்குது. இப்போ வின்ஃபாஸ்ட் தூத்துக்குடியில் இருக்கிறதுனால அது கொஞ்சம் அங்கே ஃபிஷரிஸ் தவிர பெருசாக அங்கே ஒன்றும் கிடையாது. அப்புறம் நடுப்புற ஒரு ஹியூஜ் கேப், அந்த திருநெல்வேலி மதுரையில் நத்திங் கிரேட் அட் ஆல். கோயம்புத்தூர் ஃபார் ஸ்பின்னிங் வீவிங், அந்த கரூர் அந்த பெல்ட் ஆகும். பட் இதை தவிர்த்து நமக்கு அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் அஃப்கோர்ஸ் நம்ம இந்தியா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 30% எலக்ட்ரானிக்ஸ் க்ரோத். அதே போல் ஆட்டோமோட்டிவ் செக்டர் நமக்கு ஸ்ட்ராங். பட் இதை தாண்டி நம்ம எந்த செக்டர் வந்து அந்த ஸ்பேஸை ஃபில் பண்ண போகுது, இல்லை எந்த செக்டர்ஸ், அது சோலாராக இருக்கட்டும், பேட்ரி ஸ்டோரேஜ் பேட்டரிஸ் whatever, இதுக்குள்ள க்ரோத் ப்ராஸ்பெக்ட் நம்ம வந்து உள்ளே கொண்டு வர மாதிரி இருந்தால் இந்த 1 trillion இலக்கு ஃபர்ஸ்ட், அதுதான் ஃபர்ஸ்ட் கோலாக வைக்கணும். 1 trillion தாண்டினா 1.5 இஸ் ஈஸி. பட் கெட்டிங் 3x ஐ திங்க் இட் செல்ஃப் நமக்கு ஒரு பெரிய சேலஞ்சாக தான் இருக்குது. இப்போ தமிழ்நாட்டுக்கு இருக்கிற கடன் சுமையும் இந்த முதலீடுகள் இது ரெண்டுத்துக்கும் ஏதாவது ஒத்து போகுமா சார்? இதனால இது அடி வாங்கும், இதனால இது அடி வாங்கும், அந்த மாதிரி ஏதாவது? ஐ திங்க் வளர்ச்சிக்கு வந்து கடன் தேவை தான். இதில் வந்து ஹெல்த்தி லோன்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட் ஃபார் க்ரோத். அது நம்ம பர்சனல் லைஃப்பில் அப்படி தானே, இல்லை அந்த லெவலுக்கு போகிறதுக்கு முதல்ல பர்சனல் லைஃப். இப்போ நம்ம வந்து ஒரு லைஃப் ஆரம்பிக்கிறோம், ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், ஒரு சின்ன ஃபேமிலினா பொதுவாக ஒரு லோன் எடுத்தால் ஒரு வீட்டை கட்டுறதோ, ஒரு வாகனத்தை வாங்குறதோ, 2 வீலர் இருக்கட்டும், தேர் ஆல்வேஸ். ஸோ லோன்ஸ் ஃபெசிலிட்டேட் க்ரோத். அது சரியான விதத்தில் அந்த லோன்ஸ் எடுத்து பயன்படுத்தினால் வளர்ச்சிக்கான ஏதுவாக இருக்கும். அந்த ஒரு பாதையில் தான் தமிழ்நாடு இருக்கிறது. ஸோ இந்த கடன் சுமை வந்து இருக்கிறதுல ஐ டோன்ட் திங்க் அது ஒரு பெரிய கன்சர்னிங் ஃபேக்டராக நம்ம பேச வேண்டிய அவசியம் கிடையாது. பிகாஸ் 1 trillion டார்கெட்டை வைத்து நம்ம செல்லுவோமானால்
வி ஆர் டாக்கிங் இப்போ இருக்கிற கணக்கில் வச்சு நீங்கள் இந்தியாவோட ஜிடிபி பார்த்தீங்கன்னா தட்ஸ் 25% ஆஃப் இந்தியாஸ் ஜிடிபி. இப்போ அசியூமிங் தட் இந்தியா வந்து 4.5 ட்ரில்லியன் இருக்குன்னா 1 ட்ரில்லியன் அச்சீவ் பண்ணால் தட் இஸ் 25% ரஃப்லி யூஸ். அந்த டைமில் இங்கே இருக்கக்கூடிய ப்ராஸ்பரிட்டி, அந்த செழிப்பு வந்து எவ்வளோ தூரம் இருக்கும், ஃபினான்ஷியல் செழிப்பு வந்து எவ்வளோ தூரம் இருக்குன்றது பாருங்கள். ஸோ கடன் வந்து ஒரு பிரச்சனையே கிடையாது, அது பேலன்ஸ்டாக வைத்தாலே. ஸோ இந்தியா லெவல் நம்ம பார்ப்போம். நீங்கள் ஸ்டேட் வந்து நிறைய பேர் இந்த ஸ்டேட் டாபிக் வந்து நிறைய பேர் பேசுறீங்க. இப்போ இந்தியாவுடைய ஒரு எக்ஸாம்பிள் ஸோ தட் இந்த பெர்ஸ்பெக்டிவ் வந்து மக்களுக்கு புரியுன்றது. இந்தியாவோட டோட்டல் கடன் ஜிடிபிக்கு அகேன்ஸ்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 84% இருக்கும். அதை பற்றி யாரும் பேசுறது இல்லையே, கரெக்ட் தானே? பட் அந்த 84% இருக்கிறதுனால தான் இன்னைக்கு நம்ம உலகத்திலே 5வது சிறந்த வளர்ந்த ஒரு ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் எக்கானமி இந்த மாதிரிலாம் பேசுகிறோம். கரெக்ட். சரி, யூஎஸோட கடன் சுமை எவ்வளோ இருக்கும்னு நினச்சி பாருங்க. இட்ஸ் அபவுட் 130% ஆஃப் ஜிடிபி. ஸோ $20 trillion எக்கானமி, $23 trillion, அவங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் $40 trillion வந்து கடன் இருக்கு. பட் அவங்க வளர்ச்சி அடையலையா, இல்லை மோஸ்ட் டெவலப்ட் நேஷன் ஸ்டேட்டஸ் அடையலையா? அது எப்படி மேனேஜ் பண்ணுறோம் தான். இதே மாதிரி எல்லாமே, அது ஜப்பானாக இருக்கட்டும், சைனாவாக இருக்கட்டும். சைனா இஸ் அபவுட் 102%. அதே போல் யூரோப்பியன் நாடுகள், இது எல்லாமே டெவலப்டு நேஷன்ஸ்ன்னு சொல்கிறோமே, டெவலப்மெண்ட்டே கடனால தான் வந்திருக்கு. ஸோ இது வந்து ஒரு பெரிய பிரச்சனை. அதை மேனேஜ் பண்ண தெரிந்தால், பயன்படுத்த தெரிந்தால், அது டைவெஸ்ட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ண தெரிந்தால், கடன் இஸ் அ ஃபேர் நம்பர் டு கோ வித். ஆமாம், இப்போ ஹெல்த்தி லோன் வந்து ஓகே தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். ஹெல்த்தி கடன் வளர்ச்சிக்கு பாதை. கரெக்டாக. இப்போ நம்ம ஸ்டேட் வைஸ் பார்த்தா அப்படி ஓகே. இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபோனு, காரு எல்லாமே அவங்க வச்சிருக்க சின்ன சின்ன எலக்ட்ரானிக்ஸ் ஆகட்டும், எல்லாமே ஒரு ஆப்பிள் வாட்ச் வாங்குறது, அந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் இஎம்ஐல போட்டுக்கலாம். ஒரே டைமில் பார்த்தீங்கன்னா ஃபோனுக்கு ஒரு இஎம்ஐ, காருக்கு ஒரு இஎம்ஐ, வாட்ச்க்கு ஒரு இஎம்ஐன்ட்டு இஎம்ஐ நிறைய போயிட்டு இருக்கும். அந்த மாதிரி இஎம்ஐ வந்து ஒரு லாபமான ஒரு விஷயமா இல்லை வில்லங்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம்? இது வந்து இட்ஸ் டெக்னிக்கலி வெரி குட் கொஸ்டின். ஏன்னா நாங்கள் வளர்ந்த காலத்தில், யூஆர் மோர் ஆஃப் திஸ் ஜென்ரேஷன், பட் நாங்கள் வளர்ந்த காலத்தில் எங்கள் அப்பா அம்மா டைம்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரு கடன் என்றால் கேடுன்னு தான் நினைப்பாங்க. இஃப் யூ டேக் அ லோன் இட்ஸ் பேட். அந்த கடனை எப்படியாவது, அது வளர்ச்சிக்கு தேவை, வீடு கட்டுறதுக்கு தேவை, வாங்கணும், இதெல்லாம் ஓகே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கடன் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அந்த காலத்தில். எடுத்தால் அதுதான் நினச்சிட்டு இருப்பாங்க நாள் பூராவுமே. வருஷம் வாழ்ந்திருக்கிற காலகட்டம் எல்லாமே கடன் இல்லாமல் வாழ வேண்டும் என்று தான் அவங்க நினைப்பாங்க. இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் ஃப்ரீ ஃப்ளோ மணி, அது கன்சியூமர் ட்ரிவன் மைண்ட் செட் தான் நமக்கு இருக்குது. தவறுன்றது நான் சொல்ல மாட்டேன். பட் ஒரு கடனை எடுத்து ஒரு பொருளை வாங்கும்போது அது நமக்கு தேவையான பொருள், அதுலேருந்து நமக்கு பெனிஃபிட் வருதா, நாட் ஆஸ் அ ஸ்டேட்டஸ் சிம்பிள், நாட் ஆஸ் பியர் ப்ரெஷர். இப்போது காயத்ரி வச்சுருக்காங்க, அதனால் நானும் ஆப்பிள் ஃபோன் வைக்கணும் அப்படின்றது. ஏன்னா இன்டர்வியூ போகிறேன், 4 பேர், நான் வந்து ஒரு பழைய ஆண்ட்ராய்டு ஃபோன் எடுத்தால் என்ன நினைப்பாங்க. ஸோ பியர் ப்ரெஷர். காலேஜுக்கு போகிறோம், அவங்கெல்லாம் ஏர்பாட்ஸ் வச்சு நான் அதே ஏர்பாட்ஸ் வாங்க வேண்டும், இல்லை மேக் மிஷின் வச்சுருக்கேன் நானும் மேக் மிஷின். பியர் ப்ரெஷர்னால பிரயோஜனம் இல்லாமல் அந்த பொருள் வாங்குறதுனால எந்த பெனிஃபிட்டும் கிடையாது. ஐ திங்க் அது நம்ம மேலே சுமையை ஏற்றுக்கிறது கேடுவாக தான் இருக்கும். அது ஃபைனலி கெட் இன் டு அ ட்ராப். பட் ப்ரொடக்டிவாக அந்த லோன், இப்போ நமக்கு ஒரு கம்ப்யூட்டர் தேவை, அது அரசாங்கம் தர நிறைய அரசாங்கம், அது கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் இருக்குது. அந்த இப்போ காலேஜஸ் வந்து அது ப்ரொவைட் பண்ணுறோம். இல்லை லாட் ஆஃப் வேஸ் டு டூ இட். ஒரு கம்ப்யூட்டர் இல்லாமல் உங்களால் வாழ முடியுமான்னு கேட்டால் முடியாது. ஒரு மொபைல் ஃபோன் இல்லாமல் வாழ முடியும், தட் ஆல்சோ இஸ் டிஃபிகல்ட். பட் யூ நீட் அ மொபைல் ஃபோன் தட் இஸ் ஃபங்க்ஷனல். உங்களுக்கு இன்ஸ்டா பார்க்கணும், சோஷியல் மீடியா பார்க்கணும், நியூஸ் பார்க்கணும், whatever, கால்ஸ் பண்ணணும், எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. அதுக்கேற்ற லோவஸ்ட் பாசிபிள் எனேபிள் 5G ஃபோன் இருந்தாலே உங்களுக்கு போதும். ஐஃபோன் 18 வரப்போகிற ஐடி தான் வாங்கணுன்றது ரூல் கிடையாது. அதே போல் பைக்ஸ், நிறைய யங்ஸ்டர்ஸ், தவறு கிடையாது. இஃப் யூ கேன் அஃபோர்ட் இட் அண்ட் மெயின்டைன் இட், ஃபைன். பட் எடுத்த உடனே கேடிஎம் பைக் வாங்குறது, அந்த எக்ஸ்ட்ரீம் போய் நான் ராயல் என்ஃபீல்டு 2.5 lakhs வாங்கணும்னு அவசியம் கிடையாது. யூ நீட் அ டிரான்ஸ்போர்ட் ஃப்ரம் பிளேஸ் ஏ டு பிளேஸ் பி. நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம கையில் அடங்குற மாதிரி கடன் எடுத்தால் மேனேஜ். தலைக்கு மேலே கடன் போச்சுன்னா டெஃபினட்டாக ப்ராப்ளம் தான் வரும். ஸோ திங்க் ட்வைஸ். அந்த இஎம்ஐ கல்ச்சர் தவறுன்னு சொல்ல மாட்டேன், பிகாஸ் லோன்ஸ் வந்து அவ்வளோ ஃப்ரீயாக அவைலபிள். அதனால் எடுக்கிறாங்க, திருப்பி செலுத்த முடியாமல் ஃபர்ஸ்ட் யோசிங்க. கையில் அடங்குற மாதிரி இருக்கா, நம்மளோட பாக்கெட் மணி, நம்மளோட ஏர்னிங்ஸ், டோட்டல் இஎம்ஐ வந்து ஒரு 45% மேலே போகக்கூடாது. சேவிங்ஸும் இருக்கணும். இஎம்ஐ கட்டினது போக செலவு, மாச செலவு போக சேவிங்ஸும் இருக்கும். காயத்ரி தலைகீழ ஆர்டரே தவறு.
ஃபர்ஸ்ட் சேவ் பண்ணணும். சேவ் பண்ணோம். 5000 ரூபா, 500 ரூபா, 50 ரூபா, 100 ரூபா, 10,000 ரூபா ஃபர்ஸ்ட் சேவ் பண்ணுங்க. அப்புறம் இஎம்ஐ கட்டுங்க. இது ரெண்டுமே சேர்த்து ஒரு 50, 55%, 60% மேல தாண்டக்கூடாது. மீதி 40% உங்க செலவுக்கு. நம்ம தலைகீழ தான் பண்றோம். ஃபர்ஸ்ட் வந்து இஎம்ஐல 80% போயிடுது. ஃபர்ஸ்ட் salary வந்த உடனே இஎம்ஐ டெபிட் ஆயிடும். ஏன்னா நம்ம கொடுத்துருக்கோம்ல. ஃபர்ஸ்ட் அன்னைக்கு டெபிட் பண்ணு, 5th அன்னைக்கு டெபிட் பண்ணு, 10th குள்ள முடிஞ்சது. பாக்கெட்ஸ் ஆர் எம்டி. எக்ஸாக்ட்லி த ராங் மாடல். திஸ் இஸ் த லோன் ப்ராப்ளம். இப்போ சிம்பிள் ஸ்டாட்டிஸ்டிக் நான் சொல்றேன். கோல்டு லோன்ஸ் வந்து நமக்கு கடந்த வருஷம் அது முன்னா கன்சாலிடேட்டட் நம்பர் இருக்குன்னா 135% வளர்ந்துருக்கு. அதுல பெரிய பங்கு வகிக்கிறது தமிழ்நாடு, ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா, சதர்ன் ஸ்டேட்ஸ். ஆமா. இப்ப தமிழ்நாடு பீப்பிள்லாம் வந்து ஆடம்பரத்துக்கு வாங்குறத தாண்டி ஒரு முதலீடா வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது முதலீடு இல்லையா, கடன் தானே எடுக்கிறீங்க. எல்லாரையும் சொல்ல காயத்ரி. பட் வாங்குறவங்க 135% வளர்ச்சினா சதர்ன் ஸ்டேட்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த கோல்டு லோன் இல்லையா, அதுல 50-55% தமிழ்நாடு தான். அந்த ஓவரால் லோன் போர்ட்ஃபோலியோ. அப்படின்னா என்ன பண்றீங்க, தங்கத்தை வாங்குறீங்க, கடன் கொடுத்து தங்கத்தை வாங்குறீங்க, தங்கத்தை பிளட்ஜ் பண்ணி கடனை திருப்பி செலுத்துறீங்க. வாட் இஸ் அட்வான்ஸ்? இந்த எக்ஸசைஸ்னால உங்களுக்கு என்ன முதலீடு? அவங்க மைண்ட் செட்ல வந்து கோல்ட் ரேட் என்னைக்காருனாலும் அதிகமாகும் சரி அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல அது பண்றாங்களோ. தவறு கிடையாது. பட் கோல்டை வச்சு நம்ம என்ன பண்றோன்றதான் காயத்ரி கேள்வி இல்லை. நமக்கு வந்து அது மோர் தென் ஜஸ்ட் அ மெட்டல். நம்மளுடைய சென்டிமெண்டல் தவறுன்னு நான் சொல்ல. நம்ம பார்க்குற பார்வை வந்து மோர் தென் அ மெட்டல். இப்போ வெளிநாட்டில் இருக்கிறவங்க அது மெட்டல். அது ப்ரைஸ் டிஃப்ரென்சியேஷனுக்காக நம்ம 10 ரூபாய்க்கு வாங்கணும். உதாரணத்துக்கு 15 ரூபாய்க்கு போச்சுன்னா வித்து லாபத்தை இருக்கும். நம்ம அது 20 ரூபாய்க்கு வருமோன்றது காத்துட்டு இருக்கோம். பிரச்சனை வந்தால் வீட்டில் இருக்கிற தங்கம் கூடனா அழுவோம். ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருப்பா, ஐயோ தங்கம் தான் வச்சிருக்க, வேற வழி இல்லை, பரம்பரை உதவாத தங்கத்தை லாக்கர்ல வச்சு என்ன பிரயோஜனம்? அதை கேஷிங் பண்ண. யூ ஹேவ் டு ட்ரீட் இட் அஸ் அ மெட்டல். என்னை பொறுத்தவரை தெர் இஸ் நத்திங் பியாண்ட் இட். ஏன்னா நம்மளோட பார்வையில் என்ன காயத்ரி, இறந்த பிறகு கடவுள்கிட்ட போகும்போது அவர் கேட்க போறாரு, நான் உங்கள்கிட்ட இவ்வளோ தங்கம் கொடுத்தேன், தங்கம் இல்லை எங்கன்னு கேட்க போறாரு. எக்ஸாக்ட்லி. ஸோ தட் மீன்ஸ் யூஸ் இட் லைக் தட். இந்த கடன் எடுக்கிறத விட நீங்கள் வந்து கடன் கொடுத்த அந்த தங்கத்தை வாங்கி கடன் எடுக்கிறது மறுபடியும் இட்ஸ் நான்சென்சிக்கல் சைக்கிள். அதனால இட் இஸ் குட் டு இன்வெஸ்ட். தேவையான அளவுக்கு தங்கம் தேவை தான், ஒரு அசெட் போர்ட்ஃபோலியோவில் இருக்கணும் தான். பட் அது விலை ஏறும், அதனால லாபம் நீங்கள் லாபம் பெற போவதே இல்லை. பிகாஸ் நீங்கள் அதை விற்கவே போகிறது இல்லை. பேப்பரில் தான் ப்ராஃபிட். நான் வந்து எனக்கெல்லாம் ஞாபகம் இருக்குது, அந்த டைமில் எங்கள் மேரேஜ் டைமில் 600 rupees per gram. இப்போ அதை சொல்ல முடியுமா? நான் 600 ரூபாய்க்கு தங்கம் வாங்கினேன், இன்னைக்கு வந்து எக்ஸ் ரூபாயில் இருக்குது, 4000 ரூபாய், 5000 ரூபாய். அதனால என்ன செஞ்சேன் நான்? ஹேவ் ஐ சோல்ட் த கோல்டு? வித்தா லாபம். பட் ஐ டோன்ட் செல். எனக்கு கூட லாஸ்டா நான் 1500ல எனக்கு விவரம் தெரிஞ்சு நான் பார்த்தப்போ அப்படி இருந்துச்சு. ஆமா. இப்போ வந்து ஃபார் 2000 3000 whatever அந்த எக்ஸ் ரேட்ல இருக்கு. ஒரு சாவரின் 15,000 rupees or 10. we are not going to sell. அது செல் பண்ணால் தான் அது ப்ராஃபிட். அது வெறுமே ஸ்டோர் ஆஃப் வேல்யூ தான். நம்மளோட நெட் ஒர்த் டினோட் பண்ணுறதுக்கான தங்கம். தவிர்த்து அதை யூஸ் பண்ண தெரிஞ்சோம், ட்ரேட் பண்ண தெரிஞ்சோம், இன்வெஸ்ட் பண்ண தெரிஞ்சோம், சூப்பர் ப்ராடக்ட். இப்போ நம்ம தாத்தா காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா வந்து பாஸ்புக் அப்படின்னு அந்த ஒரு விஷயம் வந்து, பாஸ்புக் பிரிண்ட் பண்ணிட்டு வந்துட்டீங்களா, எல்லாமே பிரிண்ட் கிடையாது, ஃபில் பண்ணணும் அப்பெல்லாம். கரெக்ட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கிரிப்டோன்றாங்க, மியூச்சுவல் ஃபண்டுன்றாங்க, இதில் இன்வெஸ்ட் பண்ணியா, அதில் இன்வெஸ்ட் பண்ணு, ஸ்டாக் மார்க்கெட், அது இதுன்னு நிறைய பேர் நிறைய விதமாக சொல்கிறாங்க. ஆனால் சில பேருக்கு அதெல்லாம் என்னன்னே புரியாது. இப்போ வரைக்கும் அப்படின்னா என்னன்னு தெரியாமல் இருக்காங்க. ஸோ அவங்க சிம்பிளாக இதுதான்ப்பா மியூச்சுவல் ஃபண்ட்னா அப்படின்னா என்ன சார் சொல்லுவீங்க? ஒன்றும் இல்லை. அதாவது மியூச்சுவல் ஃபண்ட் வந்து ஒரு கலெக்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம். நமக்கு வந்து சிட் ஃபண்ட் நிறைய பேருக்கு புரியும். அந்த காலத்துலாம் இருந்தது கலெக்டிவாக. நான் வந்து இப்போ இருக்குது இருக்கு, பட் அவ்வளோ பாப்புலர் கிடையாது, பட் இருக்கு. ஸோ கூட்டமாக சேர்ந்து ஒரு முதலீடு செய்கிறது, அது வாட் எவர் அவங்க வந்து அது முதலீடு மேனேஜ் பண்ணுறாங்க. மேனேஜ் பண்ணி அதில் லாபம் வர்றது உங்களுக்கு தருவாங்க, இல்லை உங்களுக்கு தேவைன்னா அதில் விட்ரா பண்ணிக்கலாம். அந்த சீட்டை பிடிக்கிறது எக்ஸல் ரஃப் ஐடியா இதுதான். ஒரு மியூச்சுவல் ஃபண்டுன்றது மோர் ஆர்கனைஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட். இது என்னன்னா, ஒரு ஃபண்ட் மேனேஜர், ஒரு ஃபண்ட் ஹவுஸ் இருக்குது. இது வந்து ரெகுலேட்டட் பாடி, கரெக்டாக ஆம்ஃபிக்கில் வரக்கூடிய ஒரு ரெகுலேட்டரி பாடி, ரைட்? அந்த ஃபண்ட் ஹவுஸ் ஆரம்பிக்கிறது தான் மியூச்சுவல் ஃபண்ட். மியூச்சுவல் ஃபண்ட்னா என்ன? கலெக்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம். நீங்களும் போடலாம், நானும் போடலாம். 50 ரூபாயிலேருந்து ஸ்கீம் இருக்குது. 5000, 5 லட்சம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் முதலீடு செய்யலாம். டைப்ஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ் ஆர் தேர். ஈக்விட்டி ஃபண்ட், டெட் ஃபண்ட்,
அது ஒவ்வொரு ப்ராடக்ட்டில் அவங்க என்ன முதலீடு செய்கிறாங்க அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஃபண்டுக்கு பேருமா. இதை மேனேஜ் பண்ணக்கூடியது ஒரு ப்ரொஃபஷனல் ஃபண்ட் மேனேஜர். ஹீ இஸ் ஆன்சரபிள் டு த ரெகுலேட்டர், இஸ் ஆன்சரபிள் டு தி ஏஎம்சி. ஸோ உங்களுக்கு நீங்கள் முதலீடு செய்கிறது உங்களுக்கு யூனிட்டாக கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் 100 ரூபா போட்டிங்கன்னா இப்போ 10 ரூபா ஒரு யூனிட்டோட காஸ்ட்னா 100/10 உங்களுக்கு 10 யூனிட் கிரெடிட் ஆகிடும். நான் 1000 ரூபா போட்டால் எனக்கு 100 யூனிட் கிரெடிட் ஆகிடும். அவ்வளோதான் வித்தியாசம். யூனிட் வளர்ச்சி எல்லாருக்கும் ஒரே போல தான். கரெக்ட். அந்த மொத்த ஃபண்டுக்கு எவ்வளோ ரிட்டர்ன் வருதோ உங்களுக்குள்ள 10 யூனிட்டுக்கு உங்களுக்கு ரிட்டர்ன், எனக்கு 100 யூனிட் 100 ரிட்டர்ன். எனக்கு எப்போ வேணாலும் அந்த முதலீடை வெளியேற முடியும். 48 hours T+2 T+1க்குள்ளே உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட்டில் இந்த அமௌண்ட் கிரெடிட் ஆகும். ஸோ நம்ம யார் பின்னாலையும் போகிறது, சிட் ஃபண்ட் மூடிட்டு போகிறதா, ஷட்டர் போட்டானா இந்த கவலையெல்லாம் நமக்கு தேவையில்லை. இட்ஸ் அ ரெகுலேட்டட் ஸ்கீம். செபி வாட்சஸ் இட், ஆம்ஃபி வாட்சஸ் இட். நீங்கள் உங்கள் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்லேருந்து நீங்கள் என்ட்ரி அண்ட் எக்ஸிட் பண்ண முடியும். எந்த ஃபண்டை தேர்ந்தெடுக்கிறது ஒரு அட்வைசர் தேவை இருக்கலாம். சுயமாக நம்மளால் சிந்தித்து ஒரு முடிவு, இது தெரியல நான் எப்படி எந்த ஃபண்டில் போடணும்னு எனக்கு தெரியலனா ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசர் ஆனதுங்க அவரை கைட் பண்ணுவார். இன்வெஸ்ட்மெண்ட் நீங்களே பண்ணிக்கலாம், விட்ராவலும் நீங்களே பண்ணிக்கலாம். உங்களுக்கு எப்போ தேவையோ லாபத்தை மட்டுமே எடுத்துக்கொள்ளலாம். மொத்த ஃபண்ட் இப்போ வீட்டில் ஒரு நிகழ்வு நடக்குது நமக்கு தேவை அப்படின்னு ட்ரா த ஹோல் திங் அவுட். ஸோ இட்ஸ் அ கம்ப்ளீட்லி சேஃப் ஸ்டார்டிங் பாயிண்ட். நம்ம ஒரு ஃபார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நல்ல ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். எல்லாருமே மியூச்சுவல் ஃபண்ட் நம்பி இன்வெஸ்ட் பண்ணலாம். டெஃபினட்டாக பண்ணலாம். ஏன்னா வளர்ந்துருக்கு. இப்போது இந்தியாவில் மட்டுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா 82 lakh crore ஐ திங்க் டோட்டல் AUM. அதாவது 45 ஃபண்ட்ஸ் இருக்குது, 45 ஏஎம்சிஸ் கம்பெனிஸ் இருக்குது, 1500 ஃபண்ட் டைப்ஸ் இருக்குது. டோட்டலாக இவங்க எல்லாமே சேர்ந்து மேனேஜ் பண்ணுறது வந்து ஆல்மோஸ்ட் 85 lakh crore, which is huge. எஸ். ஓகே சார். இப்போ பார்த்தீங்கன்னா ரீல்ஸ் ஓப்பன் பண்ணாலே மந்த்லி 1 lakh ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரீல்ஸ் ரீசெண்டாக அந்த ஜொமேட்டோ, ஸ்விக்கி, யூபர், ஓலோ, ரேப்பிடோ ஓட்டுறவங்களாம் வந்து டார்கெட் மாதிரி வச்சுட்டு அதை ரீல்ஸாக போடுறாங்க. நான் இன்னைக்கு இவ்வளோ ஏர்ன் பண்ணேன், நாளைக்கு இவ்வளோ ஏர்ன் பண்ணேன், அந்த மாதிரி போடுறாங்க. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய இப்போ சரி நம்மளும் ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஏதோ ஒன்று சின்னதாக பண்ணுறாங்க. இது வந்து சரியான ஒரு விஷயம் தானே சார்? 1 lakh ஒரு மந்த்லி டார்கெட் வச்சு இப்படி ஓடுறது அப்படின்னு. டார்கெட் லைஃப்பில் எல்லாத்துக்கும் தேவை தான். அச்சீவபுளாக ஒரு டார்கெட்ன்றது என்ன ஆச்சு? நம்ம வந்து கார்பரேட் லைஃப்லேருந்து நம்ம வெளியே கம் அவுட் ஆஃப் கார்பரேட் நம்ம சொந்த பிஸ்னஸ் நடத்தணும். பட் கார்பரேட் லைஃப்லேயும் சரி, ஸ்கூல்லேயும் சரி, காலேஜ்லேயும் சரி, நமக்கு எல்லாம் வைக்கிறது வந்து ஒரு டார்கெட் தான். நீங்கள் ஸ்கூலில் சேர்த்தாலே நல்லா படிக்கணும்பா, ஃபர்ஸ்ட் டார்கெட் அதுதான், நல்லா படிக்கணும்பா. அப்புறம் கொஞ்சம் நல்லா படிக்கவனா இருந்தால் டாப் 10 ரேங்க்குள்ளே வரணும்பா, தமிழில் ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கணும், மேத்ஸுக்கு 100 எடுக்கும். தெரியாமலே நமக்கு டார்கெட் வந்து இன்க்ரீன் ஆகுது. அப்புறம் 10th 12th வரும்போது ஒரு குறிப்பிட்ட நீங்கள் 70% வாங்க, 80 whatever அந்த பாசிபிலிட்டி டாக்டர் ஆகணும்னா எல்லாமே டார்கெட் தான். ஸோ லைஃப்பில் எல்லாம் டார்கெட் வச்சு தான் நம்ம இருக்கோம். ஏர்னிங்ஸும் அதை போல் டார்கெட் வைக்கிறதுல தவறு கிடையாது. பட் அந்த டார்கெட் கொஞ்சம் ஸ்ட்ரெச்சாக இருக்கணும். ரொம்ப ஓவர் டூ பண்ணி பெயின்ஃபுல் ஆக்கிறதுக்கு ஒரு டார்கெட் நீங்கள் செட் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா அது எண்ட் ஆஃப் த டே நீங்கள் தான் பேர்ன் அவுட் ஆவீங்க. நம்ம வாழ்க்கை, நம்ம லைஃப், நம்ம ஹெல்த் வந்து ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி. அதுக்கப்புறம் தான் எல்லாம். இது இருந்ததுன்னா ஏர்னிங்ஸ் வந்து நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கலாம், வாழ்க்கை பூராவே நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். ஸ்மால் ஆர் பிக், பட் ஏர்னிங் கன்சிஸ்டண்ட்டாக வரும். ஹெல்த்தை ஸ்பாயில் பண்ணி நான் டார்கெட் வச்சிட்டேன் 5 lakhs டார்கெட் இந்த மாதம் அச்சீவ் பண்ணுவீங்க. பட் எத்தனை பேருக்கு அது செய்ய முடியும் தொடர்ச்சியான்றது நீங்கள் பாருங்கள். இது ஏன் நான் சொல்கிறேன்னா, இன்கம் டேக்ஸ் ஃபைலிங் இருக்குல்ல, அதில் வந்து எத்தனை பேர் ஒரு வருஷத்தில் 20 லட்சம் மேலே இன்கம்மாக ரெஜிஸ்டர் பண்ணி ஃபைல் பண்ணியிருக்குன்றதை பாருங்கள். சிம்பிள் லாஜிக். எத்தனை பேர் 1 கோடி ரூபாய்க்கு மேலே ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணுறாங்க பாருங்கள். ஸ்டாட்டிஸ்டிக் இட்ஸ் காமன்லி அவைலபிள். கூகுள் பண்ணி பார்த்தால வை ஒன்லி சோ மெனி பீப்புள் காயத்ரி. டார்கெட் எல்லாரும் வைக்க வேண்டியது தானே. ஸோ டார்கெட் ஷுட் பி அட்டைனபிள், கொஞ்சம் ஸ்ட்ரெச்சாக இருக்கணும். அதே சமயத்தில் ஹெல்த்தும் லைஃப்பையும் நாசம் பண்ணுற அளவுக்கு, ரிலேஷன்ஷிப்ஸ் எல்லாமே நாசம் பண்ணுற அளவுக்கு ஒரு டார்கெட் வச்சு 1 மாதம் பண்ணுவீங்க, 2 மாதம் பண்ணுவீங்க, அதுக்கப்புறம் ஸ்லோலி அந்த டேப்பர் ஆகும். நாட் ஒர்த் இட். ஸோ attainable, it is necessary. But greed, overstretching limits for targets is not a wise idea. ஓகே சார். இப்போ இந்த லைன் நம்ம கேட்டிருப்போம், பணக்காரங்க வந்து இன்னும் பணக்காரங்களாகிட்டே இருக்காங்க, ஏழைங்க இன்னும் ஏழைங்களாகவே போயிட்டு இருக்காங்க அப்படின்னு. இப்போ இந்த நடுவில் இருக்க அந்த கோடு என்ன சார்? எதனால இந்த மாதிரி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறாங்க? அது பணம் ஹேண்டில் பண்ணக்கூடிய விதம் தான் வித்தியாசம் நினைக்கிறேன். ஐ திங்க் the rich get richer because they know how to handle the money. அவங்க நீங்கள் பாருங்கள்,
ஒரு அந்த மாதிரி ஒரு ஆட்கள்கிட்ட நம்ம போய் பேசுகிறோம்னு வச்சுங்க, ம். ஒரு 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 ஃபினான்ஷியல் டிஸ்கஷன் அவங்ககிட்ட வச்சுன்னா புதுசாக என்ன ஃபினான்ஷியல் ப்ராடக்ட் வந்திருக்குன்னு தான் கேட்போம். ம். மியூச்சுவல் ஃபண்ட் டிக் பண்ணுவான், இன்சூரன்ஸ் டிக் பண்ணுவான், ஸ்டாக் மார்க்கெட் டிக் பண்ணுவான், கமாடிட்டி டிக் பண்ணுவான், பாண்ட்ஸ் டிக் பண்ணுவான், எஃப்டி டிக் பண்ணுவான், கோல்டு டிக் பண்ணுவான். ம். இவ்வளோ இன்வெஸ்டட் சேவிங் இன்வெஸ்ட்மெண்ட், அதுக்கப்புறம் தான் செலவு, ஆ, அதுக்கப்புறம் தான் எல்லாம். எல்லாமே. எத்தனையோ பணக்காரங்க இன்னும் பழைய கார் வச்சு ஓட்டிகிட்டு இருப்பாங்க. ம். ஆமா சார். அது ராசி ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க. ம். பட் லாஜிக் இஸ் எனக்கு இங்கேருந்து அங்கே போகணும்பா, அவ்வளோதான். அவ்வளவுதான். பேருக்கு நான் ஃபேன்சி கார் வச்சுருக்கேன், பட் தட்ஸ் ஆல். நம்ம வந்து அப்படி கிடையாதுல்ல. எடுத்த உடனே பிராண்டை பார்த்தா நம்ம ஆரம்பமே அப்படி தான். ஏன்னா இன்னொருத்தர் நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா இவன் இதை வச்சுருக்கானா, அப்போது அந்த கார் ஓட்டுறானா, ஸோ அப்போது ம். எவ்வளோ கஷ்டத்தில் அவன் இருப்பான்னு அவனை கேட்டால் தான் தெரியும். ஆமா, கண்டிப்பா. த டிஃப்ரென்ஸ் இஸ் ஹவ் யூ ஹேண்டில் த மணி. ம், ஸோ ம், ம். பணக்காரன் வந்து பணம் அவனுக்கு வேலை செய்ய வைக்கக்கூடிய திறமை அவன்கிட்ட இருக்கு. அந்த நீங்கள் சொன்னீங்களே ரிச் கெட் ரிச்சர், போர் கெட் போர், ஆங்கிலத்தில் சொல்லுவாங்களே, தே டோன்ட் நோ ஹவு டு மேக், தே ஆர் ஒர்க்கிங் ஃபார் மணி, ம். மணி இஸ் நாட் ஒர்க்கிங் ஃபார். ஏன்னா இந்த பணத்தோடைய ஒரு ஒரு முக்கியமான ஒரு ஃபண்டமெண்டல் பாயிண்ட் என்ன, மணி டஸ் நாட் ஸ்லீப். ம். நமக்கு தான் உறக்கம் தேவை, ம். பணம் தேவையில்லை. ஆமா. தட் டஸ் நாட் ஸ்லீப், இட் கேன் ஒர்க் ம். 24/7 365 days you can put your money to work. ம். அது இங்கேருந்து அங்கே மாற்றலாம், அங்கேருந்து இங்கே மாற்றலாம், ப்ராஃபிட்டபுளாக ரொட்டேட் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஆமா. அந்த விஷயம் பணக்காரன் இருக்கிறவன் இன்னும் பண்ணிகிட்டே இருப்பான். ஸோ இஸ் மேக்கிங் மணி ஒர்க் ஃபார் ஹிம். ம், ம். இந்த பாட்டம் செக்மெண்ட்டில் இருக்கிறவங்க இஸ் ஒர்க்கிங் ஃபார் த மணி. ஆமா சார். தட்ஸ் த ஹோல் பாயிண்ட். இப்போ நம்ம சிம்பிளா வீடு வாடகைக்கு தேட போறோம் அப்படின்னா, இப்போ அந்த அந்த இப்போ அந்த வீட்டில் அந்த ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 வீடை வச்சு வாடகை விட்டுட்டு இருப்பாரு. ஆனா இந்த பைப்பை மாத்தி கொடுங்க, இந்த பெயிண்ட் அடிச்சு கொடுங்க அப்படின்னு சில விஷயம் கேட்டாலே அவங்க அவ்வளோ தயக்கம் காட்டுவாங்க. ஸோ அப்ப தெரியுது இவங்க கிட்ட தான் நம்ம கத்துக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம். கரெக்ட், எக்ஸாக்ட்லி, யூ ரைட். ஸோ அது மேக்கிங் மணி ஒர்க் அண்ட் யூ ஒர்க்கிங் ஃபார் மணி ஆர் டூ டிஃப்ரெண்ட் கான்செப்ட்ஸ். இது ரெண்டுமே இதில் தான் இந்த ஃபண்டமெண்டல் கான்செப்ட் தான். நீங்கள் எந்த ஒரு புத்தகம் வாசிச்சாலும், ரிச் டாட் புவர் டாட், மை ஃபாதர், அந்த இந்த மோட்டிவேஷனல் புக்ஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதோட அண்டர்லைன் கான்செப்டே இதுதான். ஒத்த வார்த்தையில் ஒன் லைனில் சொல்லணும்னா இதுதான், லேர்ன் டு மேக் மணி ஒர்க் ஃபார் யூ. ஒரு ஸ்டேஜில் ரெண்டுமே நடக்கும். யூ ஆல்சோ ஒர்க். இப்போ ஒரு சேலரி வருது, யூ ஆர் ஒர்க்கிங் ஃபார் மணி, பட் அந்த வர இன்ஃப்ளோ இருக்கு இல்லையா, மேக் தட் ஒர்க் ஃபார் யூ இன் டியூ கோர்ஸ், இன் 4 years 5 years 10 years 15 years. ஸோ மேக்கிங் மணி, நம்ம வந்து மேக்கிங் மணி ஒர்க் ஃபார் யூ ஃப்ரம் யுவர் சேலரி, வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு 10 15 20 yearsல தட் மணி would have worked harder than you. தென் அந்த ஒரு நீங்கள் சொல்கிறீங்களே ரிச் கெட் ரிச்சர், அந்த ஸ்டேஜில் we also will. என்னுடைய கேள்விகளுக்கு வந்து பொறுமையாகவும் விளக்கமாகவும் பதிலளித்ததற்கு நன்றி சார். தேங்க்யூ.